உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கிடச்சதுன்னா இதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள், சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வராகி சர்மா. இந்த பதிவில் உங்கள் எல்லாருக்கும் பயன்படுத்துகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சாதாரணமாக நான் சொல்கிறேன். டைம் கிடச்சதுன்னா பயன்படுத்திக்கங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களை யாரையும் நம்பி நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? முதல்ல நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம்மா. கோவில் போன உடனே உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வம், ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் வலது கால் கீழே தொங்க விட்டுருக்கா இல்லை இடது கால் கீழே தொங்க விட்டுருக்கான்றதை நல்லா கவனிங்க. முதல்ல நல்லா ஒத்து கவனிங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் வலது கால் கீழே தொங்க விட்டுருக்கா இடது கால் கீழே தொங்க விட்டுருக்கான்றது நல்லா கவனிங்க. இதில் தான் இருக்குது சூக்ஷமம், இதில் தான் இருக்குது ரகசியம். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? வலது கால் கீழே தொங்க விட்டுருக்கு, இடது கால் மடங்கியிருக்கு அப்படின்னா தெய்வம் சூரிய கலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. தெய்வம் சூரிய கலையில் உட்காந்துட்டுருக்கு. இதுவே இடது கால் கீழே தொங்க விட்டுருக்கு, வலது கால் மடக்கி இடது கால் தொங்க விட்டுருக்கு அப்படின்னா தெய்வம் சந்திர கலையில் இருக்கிறது. சரிங்க, சூரிய கலைனா என்ன, சந்திரக்கலைனா என்னன்னு ரொம்ப டீப்பாக போக வேணாம். சூரிய கலையில் இருந்ததுன்னா தெய்வம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடியது. உங்களுக்கு தேவையான எல்லாம் தெய்வம் உங்களை சொல்லும். தெய்வத்தை நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்கும். அதே சந்திரக்கலையில் தெய்வம் இருந்ததுன்னா உங்களுடைய கஷ்டத்தை மட்டும்தான் தெய்வம் எடுத்துக்கும். மற்றபடி உங்களுக்கு எதுவுமே செய்யாது. தெய்வத்தினால உங்களுக்கு தெய்வத்திலேருந்து அந்த தெய்வத்திலேருந்து உங்களுக்கு எதுவுமே முதல்ல வராது. நீங்கள் தெய்வம் இடது காலத்துக்கு தொங்க விட்டுருக்கிற தெய்வம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் போகிறீங்களா, உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்களா, கஷ்டத்தை எடுத்துக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. அதே வலது காலத்துக்கு தொங்க விட்டுருக்கா அந்த தெய்வத்தை விட்டுறாதீங்க உங்கள் லைஃப்பில், சரிங்களா? அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாற்ற போகுது. அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.